நம்ம வளர்த்தா வளராது, காட்டில் தானாக வளரக்கூடியது. அதே மாதிரி சங்கு புஷ்பத்தில் 5 இதழ் சங்கு புஷ்பம், இது வந்து கொழுக்கட்டை மந்தார புஷ்பம், இது வந்து நுணா புஷ்பம், மஞ்சனத்தின்னு சொல்லக்கூடிய நுணா புஷ்பம், இது ஒரு வகையான புலிநகை கொன்ற மந்தார புஷ்பம், குந்த புஷ்பம், நித்தியமல்லி, இது வந்து கோவர்த்தனம், பாரிஜாதம் கிடையாது. இது கைப்பட்ட இடம்லாம் ப்ரௌன் கலராக மாறிடக்கூடிய கோவர்த்தனம்ங்கிற ரொம்ப விசேஷமான கோவர்த்தன புஷ்பம். இது ஆஸ் யூஷுவல் பாரிஜாதம் நம்ம கிடைக்கக்கூடிய புஷ்பம். அடுத்தது இது வகுளாபரணம்னு சொல்லக்கூடிய மகிழம்பூ. இந்த மகிழம்பூ இது வகுளாபரணம்னு சொல்லக்கூடிய பூ. இது மனோரஞ்சித புஷ்பம். இது வந்து மைசூர் மல்லின்னு சொல்லக்கூடிய செண்டு மல்லி, வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பூஜைக்கு நான் ரொம்பவே உகர்ந்த செண்டு மல்லி புஷ்பம். இது தாடிமி குஷ்மம்னு சொல்லக்கூடிய மாதுளப்பூ. இது அருகம்புல் சிவபூஜைக்காக. இது திருச்செந்தூரில் முருகப்பெருமானோட ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய பன்னீர் புஷ்பம்.